இன்னைக்கு நீ தான் சமைக்கிற. லவ்லாப் உடைய ரீயூசபிள் பேம்பு சார்கோல் கிளாத். சூடு சொன்னே இப்ப இல்ல. சூடு சொன்னே. எனக்கு உனக்கு ஒளிறதுக்கு வேற இடமே கிடையாது. ஆயில் எடுத்துலாம். இவ்ளோ ஆயில் நமக்கான சமையல் ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. பேக் பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணியாச்சு. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரிய வகை காட்சி நடக்க சமைக்க போறோம். லஞ்ச் பாக்ஸ் ப்ரிபரேஷன் நாம வந்து பண்ண போறோம். இது வந்து நமக்கு வந்து நம்மளே சூனிய வச்சுக்கிறதுக்கு நான் திருந்திட்ட மக்களே. சூடு சொன்னா எனக்கு வந்துச்சு. அதான் வீடியோல பார்க்க போறீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்லிட்டு நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எங்களுக்கும் பவர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேசாம வீடியோக்குள்ள போலாம். தண்ணி குடி லக்கி. அம்மா தண்ணி குடி அம்மா. இப்படி நடந்தியா தண்ணி கிட்ட? இங்க பாரு லக்கி, இப்படி தண்ணி கிட்ட இப்படி நடக்கிற போய் லக்கி பேபி ஏமாத்தி பாப்கார்ன் சாப்பிட்டு பழுதுன்னு இருக்காங்க. தண்ணி குடுக்க வராதுன்னு சொல்லிட்டு விக்கல் வந்துச்சு. தண்ணி குடினா சண்டை போட்டுனது. ஏன் லக்கி உனக்கு ஒளிறதுக்கு வேற இடமே கிடையாது. வா வாயை காட்டு. தண்ணி குடிச்சிட்டு போய் எது வேணா பண்ணு. என் பொண்ணு தண்ணி குடிச்சா போதும். ஓகே மக்களே, லக்கி பேபி தண்ணி குடிக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ப்ராடக்ட் பத்தி உங்ககிட்ட சொல்றேன். நிறைய பேர் என்கிட்ட ரெகுலராவே கேக்குற ஒரு விஷயம், லக்கிக்கு நீங்க என்ன கிளாத் டயப்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேபிஸ் நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், ஆஃப் கோர்ஸ் டயப்பர்ஸ் ஆகட்டும், எல்லாமே குவாலிட்டியா இருக்கணும். ஏன்னா அட் எண்ட் ஆஃப் தி டே அது நம்ம பேபி கொடுக்க போறோம். அவங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ்மே அதை யூஸ் பண்றதுனால வரக்கூடாது. பார்த்து ரிசர்ச் பண்ணி தான் நம்ம அவங்களுக்கு எல்லாத்தையும் பிக் பண்ணுவோம் இல்லையா? சோ அந்த வகையில எனக்கு பெஸ்டா பட்டது லவ்லாப் உடைய ரீயூசபிள் பேம்பு சார்கோல் கிளாத் டயப்பர். செம்ம ஹை குவாலிட்டி மக்களே. இதோட இன்னர் சாஃப்ட் ஃபேப்ரிக் எலாஸ்டிகேட்டட் வித் டபுள் லீக்கிங் கார்ட்ஸ். இது என்ன பண்ணும்னா தைஸ் வழியா லீக்கேஜ் ஆகாம பிரிவென்ட் பண்ணுது. இதோட அவுட்டர் ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னாலே தெரியும், பக்காவான வாட்டர் ப்ரூஃப், செம்ம பிரீத்தபிளும் கூட, அட்ஜஸ்டபிள் அண்ட் ஸ்னக் ஃபிட். சோ முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பட்டன்ஸ் இருக்குல. சோ பேபிஸோட growthக்கு ஏத்த மாதிரி அவங்களோட ஹிப் சைஸ்க்கு நீங்க இத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆஃப் கோர்ஸ் ஸ்னக் ஃபிட்டும் கூட. சோ பேபிஸ் நல்லா ஹக் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இந்த டயப்பர் கொடுக்கும். ஸ்டெயின் ஆகும்ன்ற கவலையே இல்ல. பிகாஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இது கிரே கலர்ல கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் ஸ்டெயின் ப்ரூஃப் தான். இதுல யூஸ் பண்ணிருக்க ஃபேப்ரிக் பேம்பு சார்கோல் ஃபேப்ரிக். சோ இதனால உங்க பேபிஸோட ஸ்கின்க்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் ஆர் ஏதாவது ஒரு இரிட்டேஷன் எதுவுமே கொடுக்காது. இதுல இருக்க அப்சர்வன்ட் லேயர் உங்க பேபிஸை ட்ரையாவும் கம்ஃபர்டபிளாவும் ஃபீல் பண்ண வைக்கும். இந்த பேட் அந்த அவுட்டர் லேயர் ஆஃப் கிளாத் டயப்பர் குள்ள இன்சர்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன் கேஸ் வெட் ஆயிடுச்சு அப்படினாலும் இந்த பேட் மட்டும் ரிமூவ் பண்ணி நீங்க another pair இன்சர்ட் பண்ணி பேபிஸ்க்கு வியர் பண்ணி விடலாம். டே அண்ட் நைட் நீங்க அதை மாத்திட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இதோட லீக் ப்ரூஃப் டிசைன் தான் மக்களே எனக்கு ரொம்பவே பிடிச்சது. சோ சைடுல லீக் ஆகி பேபிஸ்க்கு ஒரு மாதிரி மெஸ்ஸியான ஃபீல் கொடுக்கும். ஆஃப் கோர்ஸ் பேரண்ட்ஸ்க்குமே அதை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும் அண்ட் பேபிஸை பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஃபீல் இது சுத்தமா கொடுக்காது. வாஷ் பண்றதுங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு. ஜஸ்ட் உங்களோட வாஷிங் மிஷின்ல டிராப் பண்ணி நீங்க வாஷ் பண்ணா போதும். செம்ம ஈஸி டு கிளீன். வாஷிங்க்கெல்லாம் நீங்க கவலையே பட வேண்டாம். ரொம்ப ஈஸி அண்ட் கன்வீனியன்ட் மட்டும் கிடையாது, ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ். ஆஃப் கோர்ஸ் லாங் ரன்க்கு நீங்க தாராளமா இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான அட்ராக்டிவ் டிசைன்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. சோ உங்க பேபிஸ்க்கு இதை வியர் பண்ணும்போது கியூட்டா மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளாவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதை நீங்க சூஸ் பண்ணலாம். கண்டிப்பா இந்த டயப்பரை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் மக்களே. லவ்லாப்போட எல்லா ப்ராடக்ட்டுமே Amazon, Flipkart, Lovlap.com எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கு. இந்த கிளாத் டயப்பரை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இதோட டீடைல்ஸ்மே இருக்கு. மறக்காம செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி. ஓகே மக்களே, லஞ்ச்கான ப்ரிபரேஷன்ஸ் எல்லாமே இப்ப வந்து நடந்துட்டு இருக்கு. என்னோட அறிவுறுத்தலின் படி நீ சமைச்சு எனக்கு கொடுக்கணும். நானே கட் பண்ணி நானே கழுவி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நீ வந்து பேர் வாங்குறதுக்கு எல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி பேசுறது தப்பு. இன்னைக்குதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் சமைக்கலான்ற யோசனைக்கே பாருங்க. அவங்க வந்து டைம் மார்னிங் 8 o'clock ஆகுது மக்களே. இந்த லக்கி பேபி எங்க கூடயே வந்துச்சு. சமைக்கிறீங்களா? நான் வரேன்டா அவங்க கூட அப்படி சொல்லிட்டு. இல்லாம நீங்க ஒரு வேலை செஞ்சிட முடியுமா? இல்ல செய்யதான் நான் விட்டுருவேன். ஓகே மக்களே, ஆக்சுவலா சருக்கு ஒரு 2 to 3 டேஸா லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். முதல்ல சருக்கு வந்து லஞ்சுக்கு வீட்டுக்கு ஏன் லக்கி லஞ்சுக்கு சருக்கு வீட்டுக்கு வந்துரும் மக்களே. மார்னிங்கே செஞ்சு வச்சிருவோம், இல்ல வந்து குக் பண்ணிக்கிறது. ஆனா 2 டேஸா லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி எடுத்து போயிட்டு பட்டாணி எல்லாம் எதுக்கு வச்சிருக்காரு பாருங்க. அது வெஜிடபிள் புலாவுக்காக வச்சிருக்கேன். வெஜிடபிள் புலாவ் எனக்கு சமைக்க வராதுப்பா. மேடம் கொடுத்த 4 வேற ஏதாவது
ஈஸியா ஒரு டிஷ் சமைச்சிட்டு எனக்கு சொல்லு, நான் வரேன். ஏன்னா எனக்கு கஷ்டம். டிபன் பாக்ஸ்ல போட்டு இதான் டிபன் பாக்ஸ். இல்ல இன்னைக்கு மக்களே ஈஸியான ஒரு சமையல்லாம் நான் செய்வேன் மக்களே. நான் இப்பதான் ஒரு பிகினருக்கு எப்படி ஒரு சமையல் வரும். நீதான் சமைக்கணும். காலை திருப்பி ஏய் அடி வாங்குவேன். எல்லாமே நீதான் பண்றீங்க. சூடு சொன்னேன் இப்ப இல்ல. அது கொஞ்சமாவது வரட்டும். இருடி கருத்துக்காக இந்த சூனா பானை காலங்கத்தால எழுந்து வெங்காயம் உடைக்க கட்டின மனைவியே என்னைக்காவது ஒரு நாளாவது வேலை செஞ்சு தொலை. ஈஸியா தயிர் சாதம் சாப்பிட்டு வெயில் வருது. தயிர் இந்த அம்மா பேர வெள்ளை சோத்துல தயிர் ஊத்தி குத்துட்டா ஏமாத்திடலான்னு. இன்னைக்கு நீ தான் சமைக்கிற. என்னை ஏதாவது கேட்டியோ உன் தலை வீரம். வேணா நான் சொல்லி கூட தரேன். அடி வாங்குவேன். நான் சொல்லி தரேன், நீ சமைக்கிற. இந்த 3 இன்கிரிடியன்ட் வச்சு பிரிஞ்சி செஞ்சிடலாம். எந்த லூசு சொல்லு. அது ஒயிட் புலாவுடி. சிம்பிளான டிஷ் தான். ஆனியன், பொட்டேட்டோ, கேரட். நான் கேக்குறேன் இந்த மாதிரி எனக்கு சமைக்க வச்சா நான் திரும்பி நான் சமைப்பேன் நீ நினைக்கிறேன். பாத்து லூசு மாதிரி கட் பண்ணி வைக்கிற. ஒழுங்கா புடி. கையிலேயே வெட்டி போற. ஏய் லூசு வெய். நீ வெய், நானே பாத்துக்கிறேன். நீ கையை கட் பண்றது ஈஸி மக்களே. சமைக்கிறது தான் கஷ்டம். நான் கட் பண்ணி தரேன். நீ சமை. என் பேச்சை கேளுடி. கட் பண்ணதாண்டி கஷ்டம். வேலைக்கு டைம் ஆகுதா இல்லையா? அதனால தாண்டி நான் கட் பண்றேன். தள்ளி போடி. வாக்கிங் போய் ஏய் வெறும் பேத்தி நீங்க ரெண்டு பேரும் நகருங்க நாங்க வாக்கிங். ஏய் பொறுவுல டென்ஷன் பண்ற பொறுவுண்ட. கொஞ்ச டைம்ல தான் வாக்கிங் போக முடியும். காலையில எழுந்தோம்னா நான் வேலைக்கு போறேன்னு பேசுறேன். நீ கட் பண்றேன்னு சொன்னேன். நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன்டி. நீ ரொம்ப நேரமா அதான் பண்ணீங்க. மேடம் 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 கால் சீட் கொஞ்சம் கொடுங்க மேடம். உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். ஓகே மக்களே, அரிசிலாம் வேக வச்சா அரிசிலாம் வறுத்து வச்சாச்சு. தண்ணியில் ஊற வச்சாச்சு. தண்ணியில் ஊற வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ சமையல் ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு ஒரு துரோகம் நடந்திருக்கு மக்களே. சமைக்கிறேன்னு நான் சொன்னேன். ஆனால் என்ன சமையல் பிளானிங்கில் இருந்துச்சுன்னா ஒயிட் கர்டு பொட்டேட்டோ இதுதான் பிளானிங். இது எனக்கு சமைக்க நல்ல டேஸ்ட்டாக நான் சமைப்பேன். ஆனால் எனக்கு ஒயிட் புலாவ் கொஞ்சம் சரியாக வராது. மற்றபடி கொஞ்சம் ஓகே தான், பட் சரியாக வராது. சருக்கு நான் வர்றதுக்குள்ள அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சு என்னோட சமையல் வந்து கெடுக்கிறதுக்குன்னே இப்படி பண்ணுது. மற்ற டிஷ்லாம் எனக்கு சரியாக வந்துடும். இந்த ஒயிட் புலாவ் மட்டும் கொஞ்சம் சரியாக வராது மக்கள். ஏன்னா அது ஒயிட் கலரில் இருக்குல்ல. வேற கலரில் இருந்தாலும் அது வராது. ஆனால் ஒயிட்ல இருக்கிறது சுத்தமாக வராது. சமைக்கலாம்னு நினைக்கும் போது ஒரு மோட்டிவேஷன் வருது. ஆனால் கிச்சனுக்குள்ளே வந்து நின்று அதை பண்ணணுமான்னு நினைக்கும் போது டிமோட்டிவேஷன் ஆகிடுது. சூடு சோறுனெல்லாம் போயிடுது. அதுக்கு என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கு மக்களே. அது உங்களுக்கு வீடியோட எண்டில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. சமைக்கிறேன்னு சொன்னதுக்கே இப்படி என் பின்னாடி சுத்துறான். குக்கர் வை ஃபர்ஸ்ட். இப்போ உனக்கு தான் வேலைக்கு டைம் ஆகுது. எனக்கு பிரச்சனை, வெட்டியா தான் உட்காந்துட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் குக்கர் வச்சு அதுல என்னென்ன பொண்ணு சாப்பாடு ரெடி. ஆயில் எதுக்குடா ஊத்துனப்போ எவ்வளவு எண்ணெய் இப்பதான் தெரியுது. எனக்கே வெயிட் குறைய மாட்டேன்னு. நீ ஸ்ரேயாவா இருப்ப எருமை. சமைக்கணும்னா அப்படிதான் பண்ணி ஆகணும் மக்களே. இவ்வளவு ஆயில் எல்லாம் போடக்கூடாது. ஆயிலே இல்லாத மாதிரி சமைங்க. கொஞ்சம் ஆயில் எடுத்துலாமே. இவ்வளவு ஆயில் எதுக்குடா? வெங்காயம் தான் அப்பதான் வதங்க. லூசு மாரி பண்ணாத போறீங்க. 2 பேருக்கு எதுக்கு இவ்வளவு ஆயில்? 2 மெம்பர்ஸ் தானே. ஏய் நீ சமைச்சதுக்கு அப்புறம் பாரு ஃபுட்ல ஆயிலே தெரியாது. ஓகே மக்களே, இப்போ நம்ம ஒயிட் புலாவ் பண்ண போறோம். ஆக்சுவலி இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. அல்லு செஞ்ச டேஸ்ட். ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் ஆயில் வெந்துருச்சு. இப்போ என்ன இது? ஆயில் வேகாது, சூடு ஆயிடுச்சு. ஏதோ வந்துச்சு. இது எல்லாமே போடணுமா? இது ஆமா, இந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையும் அதுல போடு. ஃபர்ஸ்ட் இந்த பொருளுங்க இத அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மக்களே. இது என்னென்ன பொருள் உங்களுக்கு தெரியும்? உனக்கு தெரியுமா? நீ சொல்லு. எருமை பிரியாணி எல்லாம் போடுவோம். ஏய் பட்டை லவங்கம் அது வெடிக்குது. ஓடன காத்து திருப்பி ஒழுங்கா வந்து செய். இந்த பொருளுங்கெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. 2 ஆனியன் இருக்கு, 3 ஆனியன் இருக்கு, 6 பச்சை மிளகாய் இருக்கு. பச்சை மிளகாய் இருக்கு. அப்புறம் நீங்க ஆனியன் கட் பண்ணும்போது இந்த மாதிரி நீட்டா கட் பண்ணுங்க மக்களே. இப்போ ஏய் அப்படியே கொட்டுறீங்கன்னா என்ன கரண்டில எடுத்து போடு. தெரியுது இப்போ மேல இங்க பாரு காட்டு நான் போறேன். சமைக்கிற ஒரு பெரிய கரண்டி வாங்கி வச்சிருக்கீங்க தானே. ரொம்ப டார்ச்சர் பண்ற பொரி உருண்டை. ஒண்ணுமே தெரியாம ஏதாவது சொல்லணும்னு நினைச்சியேன். ஏய் அது மத்து பொன்னிறமா வறுக்கணும் மக்களே. பொன்னிறமா வரணும். ஏய் இது ஒயிட் புலாவடி. பொன்னிறமா வளர்க்கனா பிரியாணி கலர் மாதிரி ஆச்சு. புலாவ் கலர் மாறிடும். தெரியும் உங்களுக்கு தெரியுமா? நம்ம சாப்பிடனாலும் மனசார மத்தவங்களுக்கு சமைக்கணும் மக்களே. இப்போ நான் இந்த ரெண்டுமே எக்குமே நான் சாப்பிட மாட்டேன். இந்த ஒயிட் புலாவ்ல இவ்வளவு எண்ணெய பார்த்த உடனே நான் கண்டிப்பா வாந்தி வர மாதிரி எனக்கு. ஏய் இப்படிலாம் சொன்னா நாங்க எப்படி சாப்பிட வாந்தி கீந்தி? இவ்வளவு எண்ணெய ஃபர்ஸ்ட் போடக்கூடாது. நான் மக்களே இதை செஞ்சு பார்க்கறீங்க. இது கடுகு இல்ல, நான் கண்டுபிடிச்சேன். இப்போ அடுத்து இந்த வெஜிடபிள்ஸ் மக்களே. இது லக்கி காண்டி இந்த வெஜிடபிள்ஸ்லாம். ஓகே மக்களே, வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஆக்சுவலா இவ்வளவு வெந்துடுச்சு. லக்கி பேபிக்கு
நாங்க சாப்பிடுற சாப்பாடு தான் அவங்களுக்கு தரோம். ஆனா அவங்களுக்கு டெய்லி 2 to 3 வெஜிடபிள் போற மாதிரி. இப்ப நாங்கன்னா ஏதாவது இப்ப ரசம் வச்சு அப்பளம் அது வந்து மஸ்டா நாங்க வச்சுப்போம். எப்பயுமே வந்து லக்கிக்கு 2 வெஜிடபிளாவது அவங்க ஃபுட்ல இருக்கணும்ன்ற மாதிரி. ஆமா, இப்போ நாங்க வெஜிடபிள்ஸ் செய்யனா கூட ஒரு கேரட் பாயில் பண்ணி அவங்க ஃபுட்ல போட்டு கொடுத்துருவோம். ஒரு பொட்டேட்டோ அது மாதிரி ஏதாவது 2 to 3 வெஜிடபிள்ஸ், அட்லீஸ்ட் 1 to 2 ஃப்ரூட்ஸ் மாதிரி. ஆனா ஃப்ரூட்ஸ் தான் லைக் பேபி சாப்பிட மாட்டாங்க. வெஜிடபிள் கொடுத்தா கூட அவங்க அப்படி இப்படின்னு போராடி கொடுத்துடலாம். ஆனா ஃப்ரூட்ஸா வர மாட்டாங்க. இந்த பீஸ் மக்களே, பீஸை போட்டு நல்லா கலக்குங்க. பட்டாணி போட்ட கேரட் அல்வா போன்ற வெஜிடபிள் போடணும்னு இல்ல மக்களே. எதுவுமே இப்ப ஒருவேளை வீட்டுல பொருளுங்க இல்லன்னா வெஜிடபிள் இல்லாம கூட நாங்க சமைப்போம். ஆமா, எப்படின்னா வெறும் ஒயிட் ரைஸ்ல இந்த என்ன சொல்ல பட்டை லவங்கம் ஆனியன் மட்டும் போட்டு அப்படியே செஞ்சிருவோம். ஆமா, அதுக்கு நம்ம எக் ஃப்ரை பண்ணா கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும். கோழி முட்டை குதிச்சிட்டு இருக்கு. எப்படி இந்த மாதிரி எல்லாம் வார்த்தையெல்லாம் பிடிக்கிற பைத்தியம்? வறுத்துக்கிட்டு இருக்கு. பாஸ்மதி ரைஸ் போடுவோம்ல. பாஸ்மதில எதுக்கு இப்படி சமைக்கிறோம்? பிரியாணி கிட்டத்தட்ட இது ஒரு பிரியாணி தான் செய்வோம். இது எதுக்கு பண்ண? ஏன் வேற என்ன பண்ண? எனக்கு இதுல சமைக்கவே வராது. இப்பெல்லாம் மட்டும் நீ சமைச்சு கீச்சிடுற மாதிரி தான். ஒழுங்கா எடுத்து வச்சுட்டு போயிடு. இல்ல, எனக்கு இதுல சமைக்க வர. நீயே சமை. சும்மா ஏமாத்தின எதுவுமே கேட்கல. கால்ல இருந்து மூஞ்சிட்டு நீ எதுக்கு அந்த ரைஸ் வச்ச? அந்த ரைஸ் நல்லா இருக்காது. ஏண்டி எனக்கு புரிய மாட்டேது. நீ உன்னை கேட்டா மட்டும் நீ சொல்ற. சரி, நம்ம வீட்டுல என்ன ரைஸ் வச்சுக்கிறோம் அதை சொல்ல ஃபர்ஸ்ட். சாப்பாடு ஒரு உருண்டைக்கு ஒரே ஜாலி தான். உனக்கு என்னம்மா வெயிட் பண்ணிட்டு இருந்த டிஷ் வந்துச்சு மக்களே. பக்கத்து வீட்டுல பார்த்து பதறி போயிடுவீங்க. நம்மளோட டிஷ் வந்துச்சு மக்களே. பக்கத்து வீட்டுல நாங்க சொல்லி வச்சிருது. அவங்க என்ன பண்ணாங்க, எப்பயுமே செய்யறப்போ நம்மள ஒரு வார்த்தை கேட்பாங்க, கண்டிப்பாமா நான் சாப்பிடுவேன் வாங்கிட்டு வந்து. ஓகே மக்களே, எல்லாமே இப்ப கலந்துருச்சு. இப்போ வாட்டர் ஊத்தணும். கலர்லடி வதங்கிடுச்சு. இப்ப வந்து அளவு இதுதான் வந்து அளவு. இதுல வந்து 3.5 கிளாஸ் தண்ணி ஊத்துற. சரியா? ஃபைனல் இன்கிரிடியன்ட் ஆஃப் தி டிஷ் மக்களே. தேவையான அளவு உப்பு போடு. அந்த ஸ்பூன் ஃபுல்லா போடு. இன்னும் கொஞ்சம் போடு. எவ்வளவு உப்பு போட்டு என்ன பிரயோஜனம்? உனக்கு தான் சூடு சொரணையே வர மாட்டேன். எதுவுமே செய்ய மாட்டேன். நீ உப்பு பாக்கெட் வாங்கி கொடுத்தா கூட வராது. நீங்க சமைக்கும் போது ஒரு விஷயம் கண்டிப்பா நோட் பண்ணணும். என்னது? அது அவங்களுக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? நீ சொல்லுடி. நினைச்சேன் புலாவ் வந்து பெரிய சமையல் போலன்னு. டம்மி பாபாவா இருக்குது. இத கூட நீ ஒழுங்கா செய்யல. எல்லாத்தையும் நான் தானே சொல்லி கொடுத்தேன். ஒயிட் புலாவ் தான் வராது. எனக்கு ரெட் புலாவ் வரும். சரி, இதுக்காகவே நாளைக்கு அந்த பிரியாணி சாப்பிடுறோம். அந்த புலாவை போ. நீ போய் ஃபர்ஸ்ட் குளிச்சிட்டு கிளம்பு. நான் கிளம்புறேன். இரு, நீ ஃபர்ஸ்ட் குக்கரை மூடணும். அதுவே தெரியாது உனக்கு. இரு. ஓகே மக்களே, நமக்கான சமையல் ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பாத்தீங்கனாலே தெரியும். கல்யாண சமையல் சாதம் பாக்கவே இந்த குழம்பு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காடி. கையில கால்ல விழுந்து காலை புளிச்சு கெஞ்சி கேட்டியே, அது ஞாபகம் இல்லையா உனக்கு? ஓகே மக்களே, ஃபுல் ரைஸ் போட்டு நம்ம 5 விசில் வச்சு. 5 விசில்லாம் இல்லடி. 5 விசில் வச்சா குழம்புன்னு ஆயிடுடி. 3 விசில் தான் வைக்கணும். 3 விசில் வச்ச புலாவ் க்ளோஸ்அப் காட்டு. இது புலாவ் ரைஸ். பருப்பு மட்டும் எண்ணெய் மட்டுமே ஊத்தி வறுத்த முட்டை. வறுத்த முட்டை. இது வந்து எனக்கும் லக்கிக்கும் மட்டும் நாங்க வித்தவுட் ஆயில் மக்களே. ஏன்னா பக்கத்து வீட்டுல கொடுத்தா நமக்கு டேஸ்ட் வேணுமேன்றனால சர்ப்ரைஸா பண்ண கருவாடு. சர்ப்ரைஸ்னு வச்சு கண்டிப்பா என்கிட்ட உதவாங்க. ஏன் மறந்துட்டியா? ஓகே, லெட்ஸ் பேக் தி லஞ்ச் ஆஃப் தி யூ ஆஃப் தி மீ ஆஃப் தி புலாவ். பைத்திய காட்சி டிபன் பாக்ஸ்ல கட்ரி டைம் ஆகுது. உன்னால நான் வேலைக்கு போறதுக்கு அடி வாங்குவேன் போலடி. பச்சை மக்களே, இப்ப சரிக்கு நம்ம வந்து புலாவ் பேக் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் காலியாயி வரணும். புரியுதா? எடுத்துட்டு வந்தேன்னு வெச்சுக்கோங்க. இப்போ நீ ஹவுஸ் வைஃபா ரியாக்ட் பண்ற. இது முட்டை வறுவல் இல்ல, எண்ணெய் வறுவல். ஓகே மக்களே, லஞ்ச் பாக்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணியாச்சு. லக்கிக்கும் இப்ப நம்ம பேக் பண்ணி வச்சிடலாம். எதுக்குன்னா எனக்கே தெரியல. சும்மா பைத்தியம் ஏதாவது பண்ணோம். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எனக்கு டைம் ஆகுது. சீக்கிரம் கட்டி கொடுறீங்க. கருவாடு குழம்பு சருக்குக்கு இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. சருக்கு கருவாடு குழம்பு சாப்பிடாது. எனக்காக மட்டும் சர்ப்ரைஸா எனக்கு தெரியாம பண்ணு. நீ மறுபடியும் இத சொல்ற. நறுக்கணும் நம்ம மண்டையில போட்டுருவேன். இப்ப நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் மக்களே. ஃபுல்லா ஆயிலா இருக்கு. இதுவும் நான் லஞ்சுக்கு வச்சுப்பேன். கருவாடு குழம்பு. ஓகே மக்களே, சருக்கோ லக்கியோ இப்ப ரெடி ஆயாச்சு. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்ப போறாங்க. சருக்குக்கு வந்து டைம் ஆகாது. நான் சமைச்சா மட்டும் டைம் ஆகும். அது வேற டிபார்ட்மெண்ட். பேபி எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே மக்களே, சருக்குக்கு இப்ப டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி புலாவ் வேற லெவல் டேஸ்ட் மக்கள். நான் சமைச்சதுனாலே நல்ல டேஸ்ட் வந்து. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா இல்ல நீ என்கிட்ட திட்டிட்டு நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி வேற டிஷ் உங்க பிரியாக்கா ஏதாவது சமைக்கணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சமைக்கணுமே அதுக்கு சமைச்சு. ஏன்னா இன்னைக்கு நான் தான் சமைச்சேன். மக்களே நிறைய பேர் எனக்கு காரி துப்பி இருக்கீங்க. வெங்காயம் போட்டா கருவேப்பிலை போட்டா பச்சை மிளகாய் போட்டா மக்களே சமையல் செம்ம சிம்பிள் மக்களே. எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம போச்சு. உனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுறேன். ஓகே மக்களே, நாங்க வீடியோ முடிச்சுக்கிறோம். சருக்கு டைம் ஆயிடுச்சு. அவள் தான் வேற எதுவும் கிடையாது. சோ வீடியோ பார்த்து இருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. இந்த ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா
கீழே ஐடி கொடுக்குறோம் மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கும் பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேற ஒரு மீட் பண்ணி பாய் சொல்லிக்கலாமா? பாய். வேற ஹலோ லவ் பிரியா.